ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் துபாயில் இருக்கக்கூடிய மியூசியம் ஆஃப் கேண்டி அந்த பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீக்கெண்டில் போயிருந்தோம். ரொம்பவே வந்து பெரிய இடம்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன இடம் தான். ஆனால் வந்து சின்ன குழந்தைங்களாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான பிளேஸு. ரொம்ப சின்ன இடமா தான் இருந்துச்சு. நம்ம மிராக்கல் கார்டன், அதுக்கப்புறம் வந்து குளோபல் வில்லேஜ் அந்த அளவுக்குலாம் வந்து பெரிய இடம்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன இடம் தான். ஆனா டிக்கெட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருந்த மாரி இருந்துச்சு எனக்கு. 110 கிராம்ஸ் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து ஃபேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து இடம் வந்து நல்லா வந்து நீட்டா, சூப்பரா, அழகா வந்து நல்லா டெக்கரேட்டிவா சூப்பரா வச்சிருக்காங்க. நல்லா நீட்டா இருந்துச்சு. சொல்லப்போனா வந்து நீட் பிளேஸ் வந்து நல்லா நீட்டா, சூப்பரா, அழகா இருக்கு. நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் வந்து கேண்டீஸ்லாம் வந்து அழகா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. லைஃப் இஸ் ஷார்ட், ஈட் கேண்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த வேர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா அழகா டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி அ எத்தனை பேர் வரோமோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாஸ்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. அத நம்ம ஒரு ஒரு இடத்துலயும் போய் குடுத்தோம்னா, அத வந்து அவங்க சீல் வச்சுட்டு, அங்க நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீ ஐட்டம்ஸ் தருவாங்களோ, அத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த கேண்டில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து ஸ்வீட்டு, காரம் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு. அ நல்லா வந்து ஒரு ஸ்பைசியா, ஸ்வீட்டா, புளிப்பா சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா வந்து டேஸ்ட்டா தான் இருந்துச்சு. இதில இன்னொன்னும் குடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதில ஊத்தி தராங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இந்த வேர்ட்லாம் நம்மளுக்கு வந்து எந்த வித கேண்டி பிடிக்கும் அப்டின்ட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபேவரட் கேண்டி வந்து லாலிபாப் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் சும்மா அரேஞ்ச் பண்ணேன். பசங்களோட சும்மா அப்படியே விளையாண்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இங்கே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பரா அழகா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம போய் அப்படியே பின்னாடி பக்கம் நின்னோன்னா, முன்னாடி வந்து அந்த சின்ன சின்ன ஒரு இது மாரி காமிக்கிறாங்க பாருங்க. அது முன்னாடி வருது. நம்ம கை வச்சு விளையாடுறதுக்கு நல்லா அழகா இருக்கு. என் பையன் போய் அதில நின்னுட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். நல்லா இருக்கு பாருங்க இந்த பிளேஸு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நம்ம பாடி ஷேப் அப்படியே வந்து வருது. நல்லா இருந்துச்சு இந்த இடம். அப்புறம் கொஞ்சம் ப்ளே ஏரியாலாம் இருக்கு. நம்ம விளையாண்டுக்கலாம். இதில பால் வந்து அதுக்குள்ள போடுற மாரி இருக்கு. இதுவும் நல்லா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டா நல்லா பசங்க நல்லா வந்து விளையாடுனாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்ரூன்ஸ் பாருங்க. நல்லா அழகா கலர் கலரா இருக்கு. இதுவுமே நல்லா சூப்பரா இருக்கு. அதுக்குள்ளார நம்ம நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா, அந்த கப் அண்ட் சாஸ் இருக்கு இல்லையா? அதுக்குள்ளார வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. இது நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க லைட் செட்டிங்கு. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிஸ்கெட்லாம் நம்ம திருவிழாலாம் விக்கும்ல நைட்ரஜன் கேஸ் வச்சு அது மாரி பண்ணியிருந்தாங்க. அதில வந்து பாப்கார்ன் மாதிரி ஏதோ ஒரு சிப்ஸ் மாரி தான் குடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வாயில நம்ம வைக்கக்குள்ள நல்லா வந்து சில்லுன்னு சூப்பரா புகை வந்தது. சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய வந்து இங்க டெக்கரேட்டிவ் ஏரியாலாம் நெறைய இருக்கு பாருங்க. இதுக்குள்ளார உட்காந்துட்டு பணம் வந்து இவ்ளோ கொட்டி கிடக்கு இல்லையா? அது மாரி நல்லா உட்காந்துட்டு நம்ம ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். காட்டன் கேண்டி பாத் அப்படின்ற இடம் இது. இந்த ஊஞ்சல்லயே நம்ம நல்லா உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, மக்ரூன்ஸ் வந்து நம்மளுக்கு குடுத்துருந்தாங்க. பெர் பெர்சனுக்கு இந்த 3 மக்ரூன்ஸ் இருக்கிற அந்த கிஃப்ட் பேக்க குடுத்துருக்காங்க. இதுக்குள்ளார போனா நெறைய வந்து ஃப்ரீ ஐட்டம்ஸ் ஐஸ்கிரீமு, கேண்டி இந்த மாரி பஞ்சு மிட்டாய் குடுத்துருந்தாங்க. பஞ்சு மிட்டாய் எப்படின்னா, நம்மள்ட்ட ஒரு பஞ்சு மிட்டாய் டேஸ்ட்டுக்கு குடுத்தாங்க. இது என்ன ஃப்ளேவரு அப்படின்னு சொன்னோன்னா, கரெக்ட்டா வந்து ஆன்சர் பண்ணாங்க பசங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிஃப்ட்லாம் குடுத்தாங்க. இந்த மாரி ப்ளேஸ்லாம் இருக்கு. இந்த ப்ளே ஏரியால நம்ம வந்து விளையாண்டோன்னா, நம்ம வின் பண்ணதுக்கு தகுந்தாப்புல வந்து கேண்டீஸ்லாம் குடுக்குறாங்க. என் பையன் வின் பண்ணான். இந்த கேண்டி வந்து குடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல நெறையா வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் குடுத்துருந்தாங்க. ஐஸ்கிரீம் வந்து 2 விதமான டிக்கெட் இருக்கு. விஐபி டிக்கெட்ன்னு ஒண்ணு இருக்கு. நாங்க நார்மல் டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். இது வந்து ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வந்து இருந்துச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து நேச்சுரலா எந்த வந்து கெமிக்கல் சேர்க்காத மாரி நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கு. நம்ம இங்க உட்காந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுக்கலாம். இது பாருங்க சூப்பரா இருக்கு இந்த சேரு. குச்சீஸ வந்து அது அப்படியே சேரா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருக்கு. இடம் கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் அங்கங்கேயும் உட்காந்து நம்ம வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸு, வீடியோஸு அது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். நல்லாவே இடம் வந்து நல்லா சூப்பரா நீட்டா அழகா இருக்கு பாருங்க. சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. எங்க பசங்கலாம் வந்து கொஞ்சம் பெருசாயிட்டதுனால இருந்தாலும் என்ஜாய் பண்ணோம். இருந்தாலும் ஒரு சின்ன பசங்க ஒரு 4 வயசு, 5 வயசு குழந்தைங்க இருந்தா இன்னுமே நல்லா வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த ப்ளே ஏரியால குழந்தைங்கலாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த டெடி பியர் எடுக்கிறது நம்ம நார்மலா காயின் போட்டுட்டு, அம் ₹1 காயின் போட்டுட்டு எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி கேம் தான். அது வந்து அவர் எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டுருந்தாரு. கரெக்ட்டா வந்து அந்த சிசர் வந்து கட் பண்ணணுமா. ஆனா, நான் ஒரு ஒரு வாட்டியும் நெறைய வாட்டி ட்ரை பண்ணோம். ஆனா வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. மிஸ் ஆயிடுச்சு. இந்த பொம்மைய எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இது அவ்வளோதாங்க. ரொம்ப சின்ன ஏரியா தான். அதுக்கப்புறம் வெளியே வந்தா ஷாப் இருக்கு. இங்க நான் வந்து கீ செயினு, அதுக்கப்புறம் நெறைய விதமான கேண்டீஸ்லாம் இருக்கு. நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஐஸ்கிரீமு அது மாரிலாம் நெறைய வச்சிருக்காங்க. சின்ன பசங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போங்க. ரொம்பவே ஒர்த்தபுளா இருக்கும். அத முடிச்சுட்டு நாங்க அங்கருந்து கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஆஃப் தி மியூசியம். துபாய் வந்து பார்த்தீங்கன்னா, பகல்ல விட நைட்டு வந்து அந்த லைட் செட்டிங்கில பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் பண்ணிட்டு மறக்காம பர்வீஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.